வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா BX 4005 பேப்பர்ல யூனிட் 5 பூலியன் அல்ஜிப்ரான்னு நம்ம டாபிக் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ இதில் ரிலேஷனா என்ன, இதில் என்னென்ன செட்ஸ்லாம் எப்படியெல்லாம் டெஃபினேஷன் இருக்குங்கிறத ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம். அதோட கண்டினியூட்டி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்ஷியல் ஆர்டர் செட், தட்ஸ் மீன்ஸ் போசெட்னு சொல்லுவாங்க. ஸோ போசெட்னா என்ன, போசெட் எந்தெந்த கண்டிஷனெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், இதுக்கு ரெலவெண்ட்டாக ப்ராப்ளம்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். First we see definition. So definition பார்க்கலாம். A set together with a partial order relation. So partial order relation define பண்ண முடிஞ்சதுன்னா defined on it's called partial order set or poset. போசெட்ங்கிறது நத்திங் பட் பார்ஷியல் ஆர்டர், இதை தான் ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்ஷியலி ஆர்டர் செட்டுங்கிறது தான் போசெட்னு கொடுக்குறாங்க. பார்ஷியலி ஆர்டர்டு செட்டாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு அது பார்ஷியலி ஆர்டர் ரிலேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். பார்ஷியலி ஆர்டர் ரிலேஷனை என்னன்னு சொல்லியிருக்கோம், ஆல்ரெடி நம்ம ரிசல்ட் பார்த்துருந்தோம். கண்டிப்பாக இதில் என்ன பார்த்துருக்கணும், நமக்கு ரிஃப்ளாக்சிவ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும், ஆன்டிசிமெட்ரிக் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும், டிரான்சிட்டிவ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். ஸோ ரிஃப்ளாக்சிவ்னா என்னங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே பார்த்துருந்தோம். தட்ஸ் மீன்ஸ் ஒரு நம்பர், அந்த நம்பருக்கே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கா, ரிலேஷன் வருதா, டிஃபைன் பண்ண முடியுதா, பாசிபிளா அப்படிங்கிறது. எக்ஸ் ரிலேட்டட் டு எக்ஸாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். எக்ஸ் இஸ் said to be reflexive, it satisfies the following condition, that is x related to எக்ஸ் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்னு பார்க்குறதா ரிஃப்ளாக்சிவ். அடுத்து நமக்கு என்ன தேவை, ஆன்டிசிமெட்ரிக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்டிசிமெட்ரிக்னா ரெண்டு எலமெண்ட் எடுத்துக்குவாங்க, எக்ஸ் டு ஒய்யாகவும் இருக்கணும், ஒய் டு எக்ஸாகவும் இருக்கணும். எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய்யாகவும் இருக்கணும், ஒய் ரிலேட்டட் டு எக்ஸாகவும் இருந்ததுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். இந்த கண்டிஷனை நம்ம டிஃபைன் பண்ணுற ரிலேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். செகண்ட், தேர்ட் என்ன கொடுத்துருக்கோம், டிரான்சிட்டிவ். ஸோ டிரான்சிட்டிவ்னா 3 எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகணும், எக்ஸ் ஒய் செட். ஸோ எக்ஸ் ஒய் செட்டில் எக்ஸ் டு ஒய் ரிலேஷன்ஷிப் வேணும், ஒய் டு ஜெட், எக்ஸ் ஒய் இஸ் ரிலேட்டட் டு ஜெட்டாக இருக்கான்னு இருந்திருக்கணும். இந்த கண்டிஷன்ஸ்லாம் இருந்ததுன்னா விச் இம்ப்ளாய்ஸ் எக்ஸ் டு ஜெட். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா, இந்த 3 கண்டிஷனையுமே சாட்டிஸ்ஃபை பண்ண ரிசல்ட்டு தான் நம்ம பார்ஷியலி ஆர்டர் ரிலேஷன் சொல்கிறதா சொல்லியிருந்தோம் ப்ரீவியஸாக. இப்போ நமக்கு போசெட்டுக்கு இந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுற கலெக்ஷன் இருக்கிற செட்டாக தான் பார்ஷியலி ஆர்டர் செட் அப்படின்னு சொல்கிறோம். யூஸ்வலி a partial order relation is denoted the symbol இந்த less than or equalங்கிறது தான் கோட் பண்ணுறாங்க. The symbol does not necessarily mean less than or equal. ஸோ நம்ம ப்ரொனவுன்ஷியேட் பண்ணும்போதே இது மாற்றிக்கிறது போத் செட் ஆஃப்னே நம்ம ரீட் பண்ணியிருந்துக்கலாம். நொட்டேஷன் இப்படி எழுதுகிறாங்க, ஆஸ் வி யூஸ் ஃபார் ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம லெஸ் than or equalனு நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், let R be a set of all real number. ஒரு ரியல் நம்பர் கலெக்ஷன் R எடுத்துக்கலாம். The relation less than or equal or the part is a partial order R. So R இந்த less than or equal symbol கொடுத்தா is a poset. போசெட்டோட நோட்டேஷன் தான் நம்ம இங்கே less than or equalங்கிறத கோட் பண்ணுறோம். Let row of A be a power set of A. The relation subset, இது வந்து சப்செட்டுமாங்க இல்லைன்னா இன்க்ளூஷன் சொல்லலாம், ஆஃப் ரோ ஆஃப் ஏ இஸ் பார்ஷியல் ஆர்டர். ஸோ இது பார்ஷியல் ஆர்டர் இருக்கும். therefore ரோ ஆஃப் ஏ கண்டெய்ன்ஸ்னு சொல்லலாங்க, இல்லை சப்செட்னே நம்ம சொல்லிக்கலாம். ஸோ சப்செட் இஸ் ஏ போசெட். ஸோ பவர் செட்டு நமக்கு போசெட்க்கு வருது. ஃபஸ்ட்டு ரிசல்ட்டாக தெரிஞ்சுக்கலாம். ரியல் நம்பர்ஸும் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இப்போ இதுக்கடுத்து ஒரு 2-3 எக்ஸாம்பிள் அண்ட் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். அண்ட் மோர் ஓவர் நமக்கு இந்த டாப்பிக்கில் ஹேஸ் டயக்ராம்னு ஒன்று நம்ம கோட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஹேஸ் டயக்ராம்ட்டு. ஸோ அது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கம்பேரபிள் ப்ராப்பர்ட்டி in a poset for any 2 elements, ஏதாவது 2 எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா A and B, if either A less than or equal to B or B less than or equal to A இருந்தால் is called comparable property. ஸோ கம்பேர் A to B, B to A, ஏதாவது ஒன்று கண்டிஷன் நமக்கு இதுதான் கம்பேரபிளாக ஒர்க் அவுட் பண்ண முடியுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த போசெட் கம்பேரபிள் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதர்வைஸ் இட் இஸ் கால்ட் இன்கம்பேரபிள் ப்ராப்பர்ட்டி. அவ்வளோதான். A less than or equal to Bனாலும் சரி, B less than or equal to Aனாலும் சரி, ஏதாவது ஒரு கண்டிஷனை கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அடுத்த டெஃபினிஷனாக பார்த்தீங்கன்னா டோட்டலி ஆர்டர்ட் செட் ஆர் லீனியர்லி ஆர்டர்ட் செட் ஆர் செயின், 3 பேர் கொடுத்துருக்காங்க. டோட்டலி ஆர்டர் செட்டெல்லாம் நமக்கு 2 மார்க் கொஸ்டினில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பார்ஷியலி ஆர்டர் செட் ரோ less than or equal is said to be totally ordered set or linearly ordered set or chain if any 2 elements are comparable. Any 2 elements கண்டிப்பாக ஏதாவது 2 எலமெண்ட் கம்பேரபிளில் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். That is given 2 elements x and y of a poset, either x less than or equal to y or y less than or equal to ஏதாவது ஒரு கண்டிஷன் x to y ஆனாலும் சரி y to x ஆனாலும் சரி கண்டிப்பாக கம்பேரபிள் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணதான் இருக்கும்.
முதல்ல கம்பேரபிள்னா என்னன்னு தெரிஞ்சிருந்துருக்கணும். அதுக்கடுத்து கம்பேரபிள்ஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற கலெக்ஷனை தான் டோட்டலி ஆர்டர் செட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ரிலேட்டட் டு பி இருந்ததுன்னா ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் பி இஸ் எ டோட்டல் ஆர்டர். ஏ ரிலேட்டட் டு பி இஃப் ஏ divides b is not total order. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபார் கிவன் எலமெண்ட் 2 3 ஏ பி ரெண்டு நம்பர் எடுக்கணுமா 2 3 எடுத்துக்கலாம். ஸோ நெய்தர் 2 divides 3 nor 3 divides 2. 2 and 3 are not comparable. ஸோ இதுக்கு நம்ம டிவைட்ஸில் எழுத முடியுமா? 2 equivalent to 3 into something எழுத முடியாது. 3 equivalent to 2 into something நம்மளால் எழுத முடியாது. ஏன்னா நமக்கு ப்ரைம் நம்பர்ஸ் கம்பேரபிளாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் இஸ் நாட் கம்பேரபிள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. சில சமயம் நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஸோ சிம்பிள் எக்ஸாம்பிள் நீங்கள் இதை கூட எழுதிக்கலாம். கம்பேரபிள் எழுதிட்டு ஏ ரிலேட்டட் டு பியாக இருக்குன்னா ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பி கண்டிஷனுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லை டிவிஷன் கண்டிஷனுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து ஹேஸ் டயக்ராம். இதுவும் நமக்கு 2 மார்க் கொஷினில் தியரி கேட்கலாம். பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் போசட் இஸ் கால்ட் ஹேஸ் டயக்ராம். ஸோ இது ஒரு கிராஃபிக்கலாக நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடிஞ்சது தான் ஹேஸ் டயக்ராம் சொல்லுவாங்க. இப்போ சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1, draw hash diagram of row of A is subset where அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரோ ஆஃப் ஏன்னா என்னது பவர் செட்டு. ஸோ பவர் செட்டுக்கு நம்ம போசெட்டாக இருக்குதா அப்படிங்கிறத டயக்ராமில் கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு செட்டாக பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவலன்ட் டு ஏபின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த கலெக்ஷனுக்கு என்ன பார்க்கலாம்? சப்செட் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கலாம்? எப்பயுமே முதல்ல எம்டி செட் எழுதிக்கோங்க, ஹோல் செட் எழுதிக்கோங்க. அடுத்து தனித்தனியாக எழுதணும், கம்பைண்டாக எழுதுகிற மாதிரி இருக்கணும். ஸோ சிங்கிள்டன் ஏ, சிங்கிள்டன் பி, அப்புறம் ஏ கமா பி அண்ட் பை எழுதியாச்சா. இதில் மினிமம் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா பை, மேக்ஸிமம் வேல்யூ ஏ கமா பி. இது ரெண்டுத்துக்கும் பாண்டிங்காக ஏ டு பி நம்மளால் கோட் பண்ண முடியும். ஏன்னா நாங்கள் இந்த எலமெண்ட் இந்த எலமெண்ட்டோட கம்பைண்ட் ஆகுது, இந்த எலமெண்ட் இந்த எலமெண்ட்டை கம்பைண்ட் ஆகுது. ஸோ நம்மளுடைய டயக்ராம் வெரி சிம்பிளாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக டயக்ராம் போட்டாச்சு. இந்த டயக்ராம் கேன் பி ரெப்ரசன்ட் ரோ ஆஃப் ஏ தட் இஸ் பவர் செட் ஆஃப் ஏ இஸ் சப்செட் வேர் ஏ ஈக்குவலன்ட் டு ஏ கமா பி. முடிஞ்சது. செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள், ஏபிசி. ஸோ இந்த ஏபிசிக்கு பவர் செட் எழுத தெரியணும். பவர் செட் எழுதுனதுக்கு அடுத்து கிராஃபில் கோட் பண்ண தெரியணும். இப்போ எப்படி போடலாம்? பவர் செட்னா எழுத சொன்னோம், எம்டி செட்டு ஹோல் செட் எழுதிக்கணும். அப்புறம் சிங்கிள் எலமெண்ட்டாக அப்புறம் டபுளாக எழுதிக்கோங்க. ஏபிசி எழுதியாச்சு. அடுத்து ஏ கமா பி, ஏ கமா சி, அடுத்து பி கமா சி, அடுத்து ஏ அண்ட் பி சி எழுதியாச்சு. இப்போ டயக்ராம் எப்படி போகிறது? முதல்ல எம்டி செட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எம்டி செட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அடுத்து சிங்கிள் எலமெண்ட்டாக இருக்கிறதெல்லாம் கம்பைன் பண்ணுங்கள். ஏபிசி. அடுத்து என்ன இருக்கணும்? ஏபி, ஏ டு பி. அப்போ ஏவும் பியும் மெர்ஜ் ஆகணும். அடுத்து ஏ டு சி, ஏவும் சியும். அப்போ இந்த பொசிஷன் வருது, ஏ அண்ட் சி. ஓகேவா? அடுத்து பிசி, பி அண்ட் சி மெர்ஜ் ஆகிற பாயிண்ட்டு. ஏபிசி, அப்போ இந்த ஆர்டர்னாலும் சரி இந்த ஆர்டர்னாலும் சரி, நமக்கு பி டு சினாலும் சரி இருந்தாலும் ஏபிசி வருது. ஏ டு சினாலும் இந்த ஆர்டரில் எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுடைய கிராஃபு இந்த பேட்டர்னில் எக்ஸிஸ்ட் ஆகிறதா இருக்குது. இது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்ளம். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டால் ஈஸியாக அட்டன் பண்ணுங்கள். டயக்ராமில் ஒரே ஒரு தடவை ஏபிசி, அடுத்து ரெண்டு எலமெண்ட்டாக இருக்கிறது ஏபி, ஏசி, ஏபிசி, அப்புறம் 3 எலமெண்ட். டயக்ராமில் எங்கெங்கே அட்டாச் பண்ணியிருக்காங்க அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். இந்த டேர்ம் இதோட கம்பைண்ட் ஆகணும். அடுத்து ஏபினா ஏபி, ஏசினா ஏ அண்ட் சி, பிசினா பி அண்ட் சி. அடுத்து ஏ டு பிசிங்கிறப்ப ஏ இந்த ஆர்டர், பிக்கு நம்ம இந்த ஆர்டரில் தான் ஜாயின் பண்ணணும், ஜாயின் பண்ணுங்கள். சிக்கு இந்த ஆர்டரில் ஜாயின் பண்ணுங்கள். அவ்வளோதான். This is called hash diagram of the given function. The diagram can be represented as row of A is subset when A equivalent to A, B, C. முடிஞ்சது. இப்போ இதெல்லாம் லெட்டர்ஸில் கொடுத்துருந்தாங்க, ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்பர்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். If x equivalent to 2, 3, 6, 12, 24, 36 and the relation are defined by on x by y are equivalent to A comma B such that A divides B. A divides B இருக்கிற கலெக்ஷனை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. Draw the hash diagram of x comma R. ஸோ இந்த ரிலேஷனில் எப்படிலாம் வேல்யூ வருதோ அந்த வேல்யூக்கு ரெலவெண்ட்டாக நம்ம ஹேஷ் டயக்ராம் கோட் பண்ணணுங்கிறாங்க. ஸோ ஏபிங்கிறது நம்ம இந்த கலெக்ஷனுக்குள்ளே தான் எடுக்க முடியும். ஸோ கலெக்ஷனுக்குள்ளே எடுக்கும்போது நம்மளோட ரிலேஷன் எதுலலாம் வரலாம்? 2 to 3 வரதுக்கு பாசிபிள் கிடையாது. நமக்கு டிவைசர்னு கொடுத்துருக்காங்க. 2 to 6 பாசிபிள். ஸோ அதை எழுதிக்கோங்க. 2 to 12 பாசிபிள், எல்லாமே ஈவன் நம்பர். 2 to 24 பாசிபிள், 2 to 36 இட்ஸ் பாசிபிள். ஸோ பேஸ்ட் ஆன் 2ல் நம்ம வேல்யூவெலாம் சூஸ் பண்ணியாச்சு. அடுத்து 3 to 6 பாசிபிள், மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 to 12, 3 to 24, 3 to 36 எவ்ரி டைம் எழுதிக்கலாம். அடுத்து 4க்கு எடுத்துக்கலாமா? 6 இருக்குது. ஸோ 6 எடுத்திங்கன்னா 6 to 12, 6 to 24, 6 to 36 அதுவும் பாசிபிள் தான், எழுதிக்கலாம். அடுத்து 24, 12 ஓகே, 24, 36 ஓகே தான். அடுத்தது 24, 36
நமக்கு இருக்கிற டேட்டா எல்லாமே நீங்கள் கம்பைண்டாக எழுதிக்கோங்க. டிவைட்ஸாக இருந்தால் மட்டும், டைரக்ட் டிவைட்ஸாக இருந்தால் மட்டும்தான் எழுதணும். ஸோ இந்த வேல்யூ நமக்கு வராது. எழுதியாச்சு. இதில் ஹேஷ் டயக்ராமில் எப்படி போடுறது? மினிமம் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 2 and 3 தான். ஸோ இந்த வேல்யூ தான் எல்லா வேல்யூவோட கம்பைண்ட் ஆகுது. அப்போ அதை கீழே எழுதிக்கலாம். ஸோ 2 3 பார்த்தீங்கன்னா 6ஓட கம்பைண்ட் ஆகுது. அடுத்து 6 12ஓட கம்பைண்ட் ஆகுது. 12ங்கிறது என்னவா இருக்குது? 24 and 36 ரெண்டு வேல்யூமே 12 தான் கம்பைண்ட் ஆகுது. ஸோ டேரெக்டாக நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஒவ்வொரு ஆர்டராக நான் தனித்தனியாக டயக்ராம் போடணுமான்னு அப்படிலாம் கிடையாது. கம்பைண்ட் லெவலில் இருக்கிற டேர்மை டைரெக்டாக கோட் பண்ணிட்டாலே போதும். ஈஸியாக நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். இன்றைக்கி கிளாஸில் பார்த்தீங்கன்னா போசெட்னா என்னன்னு பார்த்துருந்தோம். அந்த போசெட்டில் ஹேஷ் டயக்ராம் எப்படி கோட் பண்ணுறது, கம்பேரபிள் டெஃபினிஷன்ஸ்லாம் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படிங்கிறத நம்ம கோட் பண்ணியிருந்தோம். வீடியோ ஃபுல்லாக ஒரு தடவை பாருங்கள். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இந்த டயக்ராம் மட்டும் ஒரு தடவை போட்டு பாருங்கள். உங்களுக்கு ஒருவேளை கொஸ்டினில் ஹேஷ் டயக்ராம் கேட்டாங்கன்னா இந்த பேட்டர்னில் தான் ஒர்க் அவுட் பண்ணணும். நீங்கள் இந்த ப்ராப்ளத்துக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஒருவேளை இந்த ப்ராப்ளம் கேட்டால் அட்டன் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இந்த மாடலில் தான் ஒர்க் அவுட் பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா KanithaPezhai@gmail.com மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.